டீல வந்து ஒரு மோனோபொலி இருக்கிறது. குறிப்பாக 2 ஒரு 3 நிறுவனங்களுடைய மோனோபொலி. அந்த நிறுவனங்களினுடைய மோனோபொலினால தான் எங்களுக்கெல்லாம் சரியான விலை கிடைக்க மாட்டேங்குது என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அதை வந்து கன்சர்ன் துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிட்ட உடனடியாக நாங்கள் எங்கள் பிரதிநிதிகள், டீ குரோவர்ஸு, அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணுறவங்க இவங்களெல்லாம் கூட்டு போய் கோயம்புத்தூரில் 2 முறை பியூஷ் கோயல் கிட்ட பார்த்து அவங்க உடனடியாக மோனோபொலியை வந்து இது பண்ணணுன்ட்டு உடனடியாக அமுல் நிறுவனத்துக்கு பேசி, அமுல் நிறுவனம் கூட இங்கே வந்து அவங்க எல்லாம் பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்களும் இனிமேல் இதில் எப்படி ஏலத்தில் பங்கு பெறுறதுன்ட்டு. அதே மாதிரி பதஞ்சலி நிறுவனத்துலேயும் பேசியிருக்கிறாங்க. அவர்களும் அதுக்கான வழிகளை பார்த்துட்டு இருக்காங்க. மொத்தத்தில் இது ஒரு மோனோபொலி இல்லாமல் ஓப்பன் மார்க்கெட்டாக எல்லாரும் வரும்பொழுது இதுக்கான அனைவருக்கும் உரிய விலை கிடைக்கும் என்பது தான் இங்கே இருக்குது. இது ஒரு பகுதி. டேன்டி பொறுத்தளவுக்கு அரசாங்கம், அதாவது குறிப்பாக தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிறுவனம். இந்த டேன்டி தமிழ்நாடு அரசாங்க நிறுவனம் வந்து அதை ஆரம்பித்ததே ஸ்ரீலங்காவிலிருந்து மக்கள் இங்கே வந்து குடியமர்த்தப்பட்ட பொழுது அவர்கள் வந்து அங்கே ஏற்கனவே டீ எஸ்டேட்டில் வேலை செய்தவர்கள். ஸோ அவர்களுக்காக ஒரு தொடங்கப்பட்ட நிறுவனம் தான் அந்த டேன்டி. ஆனால் காலப்போக்கில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இன்றைக்கு அதை மூடுவதற்கான சூழ்நிலையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை மூடும் பொழுது கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள், சின்ன சின்ன விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே மைக்ரேட் ஆனவங்க அவர்கள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. அதனால அரசாங்கம் அந்த டேன்டி நிறுவனத்தை மூடாமல் அதை தொடர்ந்து இயக்கணும். அதே போல் அங்கே இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு இன்னும் சம்பளம் கொடுக்காம இருக்கிறாங்க, பல பேருக்கு ஓய்வூதியம் குடிக்காமல் இருக்கிறாங்க. ஏன்னா நான் எஸ்சி கமிஷன் வைஸ் சேர்மனாக இருக்கும் பொழுது இந்த பிரச்சனையை எடுத்து நான் அந்த நிறைய ஹியரிங்கெல்லாம் பண்ணி அவங்க ஓய்வூதியக்காரர்களுக்கு உடனடியாக ஓய்வூதியம் கொடுக்கணும். ஆனால் அது இன்னைக்கு வரலுமே அந்த ஓய்வூதியம்லாம் கொடுக்கல. ஸோ தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக இதுக்கு ஒரு சிறப்பு நிதியை கொடுத்து, என்ன இந்த டேன்டிக்கு ஒரு சிறப்பு நிதியை கொடுத்து இந்த நிறுவனத்தை உயிர் கொடுத்து இந்த நிறுவனத்தை ஒரு வெற்றிகரமான நிறுவனமாக, இன்னைக்கு டீ வந்து மக்கள் வந்து விரும்பாத மக்களே இல்லை. அந்த அளவுக்கு கிராமங்கள் முதற்கொண்டு பெரிய நகரங்கள் முதற்கொண்டு டீயினுடைய பயன் இருந்து கொண்டு இருக்கிற தேவையும் இருந்து கொண்டு இருக்கு. அதனால் இந்த டேன்டி நிறுவனத்தை அரசாங்கம் சிறப்பு கவனம் கொடுத்து ஒரு சிறப்பு நிதியும் கொடுத்து அதை வந்து உயிர் கொடுக்க வேண்டும் என்பது இந்த மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தமிழக அரசாங்கம் உடனடியாக அதை செய்யும் என்று எதிர்பார்க்கிறோம்.